Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஒரு கிரேசியான விஷயம். உலகத்திலேயே எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் இப்போ இந்தியால நடந்துட்டு இருக்குது. 144 வருஷத்துக்கு 144 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு ஈவென்ட் இப்போ இந்தியால நடந்துட்டு இருக்குது. இது இன்னும் 44 நாளுக்கு மொத்தமா நடக்கும். இந்த 44 நாள்ல 44 டேஸ்ல மோர் தென் 40 crore பீப்பிள் இத அட்டெண்ட் பண்ண போறாங்க. மேக்கிங் திஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹியூமன் கேதரிங் எவர். ஓகேவா? உலகத்திலேயே எங்கேயுமே யாருமே இவ்ளோ மக்கள் ஒரே நேரத்துல ஒண்ணா ஒரு இடத்துல சேர்ந்ததே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் இந்தியால நடந்துட்டு இருக்குது. அதுக்கு பேரு தான் மகா கும்ப மேளா. இப்போ 7,000 கோடி ரூபாய் செலவுல உத்தரப்பிரதேஷ் கவர்ன்மெண்ட் ஒரு தனி சிட்டியவே உருவாக்கி வச்சிருக்காங்க எல்லாரும் வந்துட்டு போகிறதுக்கு. அண்ட் இத ஆரம்பிச்சு வைக்கக்கூடிய முதல் பஞ்ச் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க. இவ்ளோ பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குது. ஸோ அதுல முதல்ல இருக்கக்கூடியவங்க நாகசாது அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க. இவங்க ட்ரெஸ்ஸே போடாம எல்லார் முன்னாடியும் அவங்களோட பிலீஃப் அப்படி. ஓகேவா? அந்த நாகசாதுஸ் அப்படிங்கிறவங்க எல்லாத்தையும் உலகத்துல இருக்கிற எல்லா மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்களையும் விட்டுட்டாங்களாம். ஸோ அதனால ட்ரெஸ்ஸையும் விட்டுட்டாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் அவங்க முன்னாடி வழிநடத்தி கொண்டு போய் ஒரு 3 நதி ஒண்ணா சேரக்கூடிய இடத்துல குளிச்சு எந்திரிக்க போறாங்க. இதையே 40 கோடி பேர் ஃபாலோ பண்ண போறாங்க. ஸோ நான் சொன்ன எல்லா விஷயமே கிரேசியா எக்ஸ்ட்ரீம்ஸா இருக்கும். அண்ட் இதுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வராங்க. மிகப்பெரிய பணக்காரங்க வராங்க. மிகப்பெரிய ஆன்டர்பிரினர்ஸ் வராங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டீவ் ஜாப்ஸ் வரணும்னு கைப்பட ஒரு லெட்டர்ல எழுதியிருக்காரு. ஸோ என்ன நடந்துட்டு இருக்குது? இதெல்லாம் இந்தியால தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ இது என்ன விஷயங்கிறது தான் இப்போ நடந்துட்டு இருக்குங்கிறது தான் ஹைலைட். இது இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல நடந்துட்டு இருக்குது. கோடிக்கணக்கான பேர் இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இன்னைக்கு வீடியோல நான் டீடைலா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். ஸோ வாட் இஸ் மகா கும்ப மேளா? இது மறுபடியும் நடக்கிறதுக்கு 2169 ஆகும். நம்மலாம் யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். கரெக்ட்டா? இன்னைக்கு பொறந்த குழந்தை கூட இருக்காது. அவ்ளோ வருஷம் கழிச்சு 144 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் இந்த ஈவென்ட்டே நடக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல்னு வச்சுக்கோங்களேன். சித்திரை திருவிழா எங்க ஊர்ல நடக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு சாமி கதை இருக்கும். மீனாட்சி அம்மன், கள்ளழகர், ஆத்துல இறங்குறது இதெல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். கிறிஸ்மஸ் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். இந்த மாதிரி இந்த கும்பமேளாக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரிய நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா அதுதான் இதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி நம்ம ஊர்ல ஒரு ஆளு இங்க இருக்காருங்கிறது இன்னும் ஹைலைட்டான ஒரு விஷயம். நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி போனவர் தான் இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அவங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது எதிலேருந்து வர பிலீஃப் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபியூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி ஆதிசங்கரர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. ஆதிசங்கராச்சாரியாங்கிறவங்க காலடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் ஊர் இருக்குது. இது கேரளால இருக்குது. இங்க இருந்து அவரு நிறைய இடத்துக்கு சிவனை கும்பிடுறத பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காஸ்மிக் ஈவென்ட் அவங்களோட சொல்ற கான்செப்ட் படி ஒரு கதையை நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். கோவில்லலாம் இருக்கும். ஒரு மிகப்பெரிய மலை இருக்கும். அந்த மலையில ஒரு பாம்பை சுத்தி வச்சிருப்பாங்க. அந்த பாம்பை ஒரு சைடு தேவர்கள் இழுத்துட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு அசுரர்கள் இழுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு கீழ ஒரு ஆமை இருக்கும். கரெக்ட்டா? இப்படி ஒரு விஷுவல் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இதுதான் இதுக்கு பின்னாடியும் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ மகா கும்ப மேளாங்கிறது எதை நம்பி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தேவர்களும் அசுரர்களும் ஒரு மிகப்பெரிய கடலை கடைஞ்சிட்டு இருக்காங்களாம். அப்படி கடைஞ்சிட்டு இருக்கப்போ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அது கீழ இருக்கிற அமிர்தத்தை வெளியெடுக்கிறதுக்கு. அமிர்தம் ஒரு டெத்லெஸ் போஷன்னு வச்சுக்கோங்களேன். ஹாரி பாட்டர் டெர்ம்ஸ்ல சொல்லணும்னா. ஸோ அந்த அமிர்தத்தை வெளியெடுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. இத சாப்பிட்டாங்கன்னா அவங்க சாகவே மாட்டாங்களாம். ஸோ வெளிய ஒரு வழியா எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வருதாம். யாருக்கு இந்த அமிர்தம் போகணும்னு. அப்போ அதில இருக்கக்கூடிய 4 துளிகள் சண்டைக்கு நடுவுல எர்த்ல விழுந்துருதாம். அது விழுந்த இடங்கள் எது எது பார்த்தீங்கன்னா, ஹரித்வார், பிரயாக்ராஜ் அதாவது அலகாபாத், நாசிக், உஜ்ஜைன் அப்படிங்கிற இந்த 4 இடத்துல இது அமிர்த துளிகள் விழுந்துருச்சாம். ஸோ இந்த 4 இடங்களும் இருக்கக்கூடிய தண்ணி இருக்கும்ல, அங்க இருக்கிற நதிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான நதிகள். அதுல இந்த டேட்ல அதாவது ஜூபிட்டரை வச்சு கணக்கு பண்றாங்க. ஸோ நம்ம மோஸ்ட்டா பொங்கல்ல இருந்து வருது. ஸோ பொங்கல்ல இருந்து ஒரு 44 டேஸ்க்கு ரொம்ப ஹோலியான டைமு. அந்த டயத்துல இந்த கும்பமேளா நடக்கும். அப்படி நடக்கிறப்போ இங்க போய் குளிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே டைரக்ட்டா சொர்க்கம் தாங்கிறது தான் நம்பிக்கை. பேசிக்கா அவங்க இதுவரைக்கும் பண்ண பாவங்கள் எல்லாத்தையும் கழுவிட்டு இனிமே அவங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். அவங்க இனிமே ஒரு நியூ பெர்சனா வாழ்றதுக்கான எல்லா விஷயமும் இருக்குங்கிற ஒரு கான்செப்ட் ஆதிசங்கரர் ஆரம்பிக்கிறாரு. அது அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணப்படுது. அண்ட் அதுல இன்னொரு ரீசன் என்ன சொல்லப்படுதுன்னா,
ஒரே நேரத்தில நெறைய பேர் வந்து சேர்றப்போ, நெறைய டிபேட்ஸ் நடக்கும், நெறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும், நெறைய பேரு ஸ்பீச் குடுப்பாங்க. அது எல்லாத்தையும் கேட்க முடியுங்கிறதுக்காக அந்த காலகட்டத்தில ஆரம்பிச்சிருக்காங்க. அது இன்னமும் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டுட்டு இருக்குது. ஸோ, இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு ஈவென்ட்க்கு வந்து கோடிக்கணக்கான பேர் வராங்க. இட்ஸ் ஆல்ரெடி பிரெட்டி ஃபேமஸ் ஓகேவா? இது வந்து 12 இயர் சைக்கிள் ஒண்ணு இருக்குது. 3 இயர் சைக்கிள் ஒண்ணு இருக்குது. இந்த மாரி நெறைய சைக்கிள்ஸ் இருக்குது. கும்பமேளா வந்து இதுக்கு முன்னாடி 144 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, மகா கும்பமேளா 144 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்குது. மறுபடியும் மகா கும்பமேளாங்கிறது வந்து 144 இயர்ஸ் கழிச்சு தான் நடக்கும். பட் இதுக்கு நடுவுல நெறைய சைக்கிள்ஸ் இருக்குது. நம்ம இன்னைக்கு மெயின் பிக்சர்லயே ஃபோக்கஸ் பண்ணுவோம். மகா கும்பமேளா. மத்ததெல்லாம் கும்பமேளா. அந்த மகா கும்பமேளாங்கிறது மறுபடியும் 2169ல தான் நடக்கும். இப்போ 2025ல நடந்துட்டு இருக்குது. இத பத்தி நான் உங்ககிட்ட வந்து கிரேசியான விஷயங்கள சொல்றேன் ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் கவர்ன்மென்ட்க்கு வந்து கோடிக்கணக்கான பேர் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டோட பாப்புலேஷன், கேரளா பாப்புலேஷன், மொத்த சவுத் இந்தியாவும் ஒண்ணா சேர்ந்து ஒரு ஊருக்குள்ள இறங்குனா எப்படி இருக்கும்? அவ்ளோ பெரிய கூட்டம். 40 crore பீப்பிள் வராங்கங்கிறப்போ, அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கணும். அலகாபாத் ஊர் தாங்காது. ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் சிட்டி வந்து திரிவேணி சங்கமத்தில உருவாக்குறாங்க. திரிவேணி சங்கமமா? அப்படி என்னன்னு கேட்கிறீங்க தானே? ஸோ இதுதான் அந்த இடம். திரிவேணி சங்கமம்ங்கிறது கங்கை நதியும், யமுனை நதியும் ஒண்ணா சேரக்கூடிய இடத்த தான் இவங்க திரிவேணி சங்கமம்ங்கிறாங்க. கங்கை நதி, யமுனை நதி. அப்ப 2 தானே. திருவேணினா இன்னும் 3 இருக்கணும்லான்னு கேட்டீங்கன்னா, அந்த 3வது நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி. இமேஜினரி ரிவர். அது வந்து இப்ப அங்க இல்ல. அது காஞ்சு போயிடுச்சு இப்போ ஓகேவா? ஆனா இருந்த இடம்னு நம்புறாங்க. ஸோ யமுனையும், கங்கையும் ஒண்ணா மீட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து இந்த 44 டேஸ்ல 40 crore பீப்பிள் வந்து இறங்க போறாங்க. எஸ்டிமேட் அது. ஓகேவா? எஸ்டிமேட். ஸோ இத வந்து 190 crore 190 கண்ட்ரீஸ்லேருந்து உள்ள வராங்க. எல்லாருமே என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாகசாது அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்க. இந்த நாகசாதுஸ் எல்லாம் நெறைய சேஜஸ் வராங்க, நெறைய சாதுஸ் வராங்க. இமயமலையிலேயே வந்து தியானம் பண்ணிருக்கிறவங்கலாம் இந்த ஒரு ஈவென்ட்டுக்காக மட்டும் இமயமலையிலேருந்து இறங்கி வர்றது நடந்துட்டு இருக்குது. ஸோ வருஷத்திலேயே அவங்க இந்த ஒரு டைம் தான் வந்து இதில குளிச்சுட்டு மறுபடியும் கிளம்பி அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. எங்கேயும் யார்ட்டயும் பேச மாட்டாங்க. அப்புறம் வந்து இன்னும் அகோரிஸ் வருவாங்க. இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இத ஆரம்பிச்சு வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாகசாதுஸ் அப்படிங்கிறவங்க. இந்த நாகசாது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல் பொசஷன்ல இருந்தும் தள்ளி நிக்கிறவங்க. மெட்டீரியல் பொசஷன்னா என்ன? நம்மளோட டீ ஷர்ட், ஃபோனு, இந்த வீடியோ, இத பார்க்கக்கூடிய என்ன சொல்ல, இந்த கேமரா, லென்ஸ், இந்த ஏசி, இந்த ரூம் எல்லாமே மெட்டீரியல் தான். இது எதுவுமே இல்லாம ஒருத்தன் இருந்தா எப்படி இருப்பான்? நிர்வாணமா இருப்பான் கரெக்ட்டா? ஸோ நாகசாதுங்கிறவங்க வந்து நிர்வாணமா இருக்கக்கூடிய சாதுக்கள். அவங்க வந்து இந்த இடத்துல ஃபுல்லா மேல ஃபுல்லா விபூதிய பூசிட்டு, அவங்க வந்து கையில ஒரு கட்டைய வச்சுட்டு சம்திங் அந்த மாதிரி வந்து அவங்க தான் முதல்ல லீட் பண்ணுவாங்க. இறங்குனதுக்கப்புறம் எல்லாருமே வரிசையா அங்க உள்ள போய் ஒரு டைம் ஒரு டிப் பண்ணி எந்திரிச்சோம்னா, நம்மளுக்கு வந்து இனிமே நம்ம நல்லவங்களா இருக்கலாம். இனிமே நம்ம இறந்தோம்னா சொர்க்கத்துக்கு போவோங்கிற நம்பிக்கை தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது. இத பத்தி நான் சொல்லணும்னா, இது ஜூபிட்டர பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்க. ஸோ ஜூபிட்டரோட சைக்கிள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆஸ்ட்ரோனாமிக்கலா எங்க சூரியன் இருக்குது, எங்க சந்திரன் இருக்குது, எங்க ஜூபிட்டர் இருக்குங்கிறத வச்சு தான் இதுக்கு முன்னாடி வருஷம் வருஷம் இந்த டயத்துல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த நாகசாது ஒரு டைப் சொல்றேன் கரெக்ட்டா? இன்னும் என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் தீ மிதிப்பாங்க. சில பேர் வந்து ஆணி மேல வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க அங்க போனீங்கனாலே ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள வந்து மக்கள் வந்து லட்சக்கணக்கான டென்ட் போட்டு ஸ்டே பண்றாங்க. சில பேர் 44 நாளும் அங்க இருக்கேன் அப்டின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்கள எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது எப்படி? திடீர்னு ஒரு இடத்துல இத்தன பேர் போய் சேர்ந்தாங்கன்னா, முக்கியமான விஷயங்கள் என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் மேஸ்லோஸ் ஹையரார்கி படி யோசிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயம் என்ன? தண்ணி. அப்புறம் வந்து சாப்பாடு இந்த இதெல்லாம் இருக்குல்ல பேசிக் ஃபுட். ஃபுட் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு 1,50,00,000 கோடி மீல்ஸ் வந்து ஃப்ரீயா கவர்ன்மெண்ட் குடுக்குதாம். டெய்லி 1,50,00,000 கோடி மீல்ஸ். தட்ஸ் லிட்டரலி லைக் ஃபீடிங் ஹோல் ஆஃப் மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி 1,50,00,000 கோடி மீல்ஸ் வந்து குடுக்குறாங்க. டெம்பரவரியா போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அமைக்கப்பட்டிருக்குது. டெம்பரவரியா ஃபயர் ஸ்டேஷன்ஸ் அமைக்கப்பட்டிருக்குது. டெம்பரவரியா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்குள்ள 100க்கும் மேல பெட் இருக்குது. 700 பாராமெடிக்ஸ் வந்து அசைன் பண்ணப்பட்டிருக்காங்க. 400 டாக்டர்ஸ் இருக்காங்க. 10,000 சானிடேஷன் வொர்க்கர்ஸ் இருக்காங்க. எல்லாத்தையும் விட முக்கியமா டாய்லெட்ஸ் 1,50,000 டெம்பரவரி டாய்லெட்ஸ் போடப்பட்டிருக்குது. உள்ளுக்குள்ள தௌசண்ட்ஸ் ஆஃப் சிசிடிவி கேமராஸ் இருக்குது. ஏஐ டூல்ஸை யூஸ் பண்றாங்க. ஹியூமன் டிடெக்ஷன் யார் யார் வராங்க போறாங்கங்கிறத பார்க்கறதுக்கு. இது எல்லாமே இப்போ வந்து இங்க பிரயாக்ராஜ்ல நடந்துட்டு இருக்குது. இதுக்கு பட்ஜெட் மட்டும் பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் கவர்ன்மெண்ட் வந்து 7,000 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அவங்க சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, இத விட நாங்க அதிகமா சம்பாதிப்போம். இத்தன பேர் வந்துட்டு போறாங்கல்ல, எங்க ஊருக்குள்ள தானே வந்துட்டு போறாங்க. நாங்க இத விட அதிகமா சம்பாதிப்போம் அப்படின்லாம் சொல்றாங்க. சரி ஓகே. இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்த ஈவென்ட்ஸ் நம்மளுக்கு மெமரபிளா ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இருக்குது. 1956ல ஓகேவா? ஏன்னா இதுல இவ்ளோ விஷயம் நம்ம பாசிட்டிவா சொல்றப்ப கண்டிப்பா ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும். ஏன்னா கோடிக்கணக்கான பேர் ஒரே நேரத்துல உள்ள வந்து இறங்குறாங்கங்கிறப்போ, 1956 வந்து ஒரு ரொம்ப துர்சம்பவம் ஏற்பட்டிருக்குது.
ஆல்மோஸ்ட் 1000 பீப்பிள் வந்து இறந்து போயிருக்காங்க. 1000 பேர் இறந்து போயிருக்காங்க. அது சுனாமி வந்து அடிச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த மகா கும்ப மேளால நடந்திருக்குது. 2000 பேர் வந்து பயங்கரமா காயப்பட்டுருக்காங்க. நெனச்சு கூட பார்க்க முடியல. 1000 பேர் வந்து இறந்து போறதும், 2000 பேர் வந்து காயப்படுறதும் வந்து 1956. ஸோ அது வந்து கும்பமேளா. அந்த கும்பமேளாக்கு வந்த கூட்டத்தில 800 பிளஸ் வந்து ஸ்டாம்பீட்ல இறந்து போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1000 வரைக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. காயப்பட்டவங்க 2000 பேர் ரெக்கார்டட் ஹிஸ்டரியில இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மறுபடியும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இவ்ளோ பெரிய எஃபர்ட்ட வந்து கவர்ன்மெண்ட் சைட்லேருந்து போட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் வந்து 36 டூ 50 பீப்பிள் இறந்து போறது நார்மல் மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னாலே ஒரு நாளுக்கு கோடி பேர் வெளில வந்துட்டு வெளிய போறாங்கன்னா, நார்மல் மெடிக்கல் சிச்சுவேஷனாலே இறந்து போவாங்க. அதுவும் இங்க நடந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா இந்த கும்பமேளாவ பத்தி ஒரு விஷயம். இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு டிட்பிட் சொல்லணும்னா, மகாத்மா காந்தி இருக்கார்ல, அவரோட அஸ்தி வந்து இறந்து போனதுக்கப்புறம், இந்த ஒரு திரிவேணி சங்கமத்தில தான் வந்து கலக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ அவரோட அஸ்தி வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த திரிவேணி சங்கமத்தில வந்து மிக்ஸ் பண்ணப்பட்டுச்சாம் கொஞ்சம். வாஜ்பாயோட அஸ்திய வந்து இங்க தான் மிக்ஸ் பண்ணாங்களாம். அவங்களோட கடைசி சாம்பல. எனக்கு எது இது ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் ரொம்ப பிடிக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு ஹேண்ட் ரிட்டன் லெட்டர்ல, நான் வந்து கும்பமேளாக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். நம்ம நேர்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்ச ஒரு ஹேண்ட் ரிட்டன் லெட்டர் வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு இன்னைக்கு ரேண்டமா அனுப்பிச்சான். எனக்கு அத பார்த்தோனே எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இந்தியால இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த பத்தி அவரு வாழ்ந்த காலகட்டத்தில அவரு பேசியிருக்காரு. நம்ம இப்போ இந்தியால இருக்கோம். இந்தியால இது நடந்துட்டு இருக்குது. அதுவும் 144 வருஷத்துக்கு ஒரு தடவ நடக்குங்கிறாங்க. நம்மளுக்கு இது தெரியலையேன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட்டட் டிக்கிங். அப்ப தான் இது கும்பமேளா இல்ல. இது மகா கும்பமேளா. கும்பமேளா 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கும். எந்தெந்த ஊர்ல நடக்கும். 4 ஊர்ல இருக்குது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஒரு சைக்கிள்ல நடக்கும். இதெல்லாம் நெறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ ஐ தாட் ஐல் ஜஸ்ட் லெட் யூ நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் நார்த் இந்தியா. என்னோட லைஃப்ல நான் பார்த்ததிலேயே மிகப்பெரிய கூட்டம்னா, நான் கூட்டத்துக்கே போகாத ஒருத்தன். பெருசா கூட்டம்ல இருந்தே சின்ன வயசுல தான் நான் தள்ளி இருப்பேன். கூட்டம்னாலே எனக்கு கொஞ்சம் பயம். நான் பார்த்த மிகப்பெரிய கூட்டம் நான் எத தெரியுமா சொல்லுவேன்? சின்ன வயசுல வந்து தமுக்கம்னு மதுரையில ஒரு மைதானம், ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. அங்க வந்து இப்போ வந்து ஏதோ மால் கட்ட போறாங்கன்னு நெனைக்கிறேன். பட் அங்க வந்து பெரிய எக்ஸிபிஷன் நடக்கும். உள்ள போனீங்கன்னா, அத்தன வண்டி நிக்கும். கச்சமச்ச கச்சமச்சான்னு ஃபுல்லா மக்கள் இருப்பாங்க. அது ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கும். பட் எப்படி பார்த்தாலும் அங்க வந்து ஃபியூ தௌசண்ட் தான் இருப்பாங்க. எங்கேயுமே க்ரோர்ஸ்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. பட் அதுதான் வந்து நான் வாழ்க்கையில பார்த்ததிலே மிகப்பெரிய கூட்டம். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அடல்ட்ஹுட் வர ஆரம்பிக்கும். என்னோட சாய்ஸஸ் நான் எடுக்க முடியுங்கிறப்ப, நான் கூட்டம் எங்க இருக்கோ அங்கேருந்து அவாய்ட் பண்ணிடுவேன். அந்த பக்கமே போமாட்டேன். பட் தட்ஸ் மீ. உங்களுக்கு நீங்க வாழ்க்கையிலே பார்த்த மிகப்பெரிய கூட்டம் எதுன்னு நெனைக்கிறீங்க? அது எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நீங்க அத யோசிச்சுட்டீங்கல்ல, அங்கேருந்து 40,00,00,000 பேர 44 நாள்ல யோசிச்சு பாருங்க. கிரேசி ரைட்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இந்த மகா கும்ப மேளாவ பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரஸ்டடா இருப்பாங்கன்னா, அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். நீங்க என்ன பெர்சனலா ஃபாலோ பண்ணணும், நான் வேற ஏதாவது பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, Instagramல மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a வெரிஃபைட் ப்ரொஃபைல். யூ கேன் ஈசிலி ஃபாலோ மீ. அங்க வந்து யூ கேன் ஆல்சோ நோ மோர் அபவுட் மீ. And you can also DM me என்னென்ன நான் அடுத்து பேசணும்னு. So I'll see you tomorrow. Until then, bye. Madan Gauri signing off here. Love you all. Take care. Bye. Cheers and G's.